Hello friends, welcome to Lukshika Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சைதாப்பேட்டை வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பரான ஸ்பெஷலான இந்த வடகரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி வேக வைப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டை வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்துருச்சா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கத்தியில் குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம இட்லி பிளேட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 5 போல் கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்த உடனே இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடெல்லாம் போய் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு வந்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டானா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதியை விட்டு இறக்கிடுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகிருக்கு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டால் ரொம்ப திக்காகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே இன்னுமே திக்காகும். அவ்வளோதாங்க, நம்மளோட சைதாப்பேட்டை வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.